ஆறு, நாம் கண்களை மூடி தலையை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் கூட உபவாச ஜெபம் என்ற இந்த ஜெபத்தின் ஆண்டவரை மூலமாக உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து ஜெபிப்பதற்கு கத்தர் தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் தேவனாய் கத்தர் தாமே அருமையான இந்த களக்காடு புதூர் சபையாரை மட்டும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தேவன், சபையாரையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே எந்த நாளில் கூட உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்தரே உமக்கு சோதரம் ஆண்டவரே. கத்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசி நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த கத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து நீர் சோதிக்கப்பட்டபடினாலே ஆண்டவர் சோதைக்காரமை சோதித்தப்பட்டபடினாலே சோதனை சகித்து கொண்டீர் என்று பார்க்கிறோம். அதனால தானே ஆண்டவரே நீர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று நம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ஆண்டவர் நம்முடைய வசனத்தை கேட்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 2 அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசி கேட்போம். எபிரேயர் 2 அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படும்படியாக இந்த தபசு காலம், வசந்த காலம் என்று சொல்லுகிற இந்த காலத்திலே நாம் பல நாட்கள் கடந்து வந்துவிட்டோம். இந்த ஏப்ரல் மாதம் இந்த 1வது சனிக்கிழமை இந்த உபவாச ஜெபத்திலே கத்தரை துதிக்கும்படியாக கத்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த ஜெபத்திலே வந்த யாவரையும் ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே கூட நமக்கு இந்த நாட்களிலே பல உபத்திரத்தோடு நாம் சகித்து கொண்டு வாழ்ந்து வரலாம். ஆண்டவர் அந்த வாழ்க்கையை மாற்றி அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் இதை எபிரேயர் 2 அதிகாரம் 18 வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே என்று சொல்லி, அப்படினால் அவர் சோதிக்கப்பட்டது எப்படி, அவர் என்னெல்லாம் பாடுபட்டார், எப்படி பாடுபட்டார் என்பதை நாம் வேதத்திலே அதிகமாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஆக அவர் சோதிக்கப்பட்டதையும் பாடுபட்டதையும் நாம் வேதத்திலிருந்து மத்தேயு 4 அதிகாரத்தில் நாம் முதல் வசனத்திலிருந்து அவர் சோதிக்கப்பட்டதை அந்த அதிகாரத்திலிருந்து எடுத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆக எடுத்துக்கொள்ளவோம். மத்தேயு 4 அதிகாரம் அதிலே 3 வசனத்தை ஒருவர் வாசி கேட்போம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி சொல்லும் என்றான் என்று இங்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இந்த உலகத்திலே அவர் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்தார். இந்த ஊழியத்துக்கு முன்பதாக ஆண்டவர் ஞானஸ்நானம் யோர்தான் கரையிலே யோர்தானிலே இங்கே யோவான் ஸ்நானகனாலே அவர் ஞானஸ்நானம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்த உடனே புறா வடிவிலே தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மீது இறங்கினதை வேதத்திலே இந்த அதிகாரத்தில் மத்தேயு 3 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. 16 17 வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆக தேவ ஆவியானவர் அவர் மீது இறங்கினதை பார்க்கிறோம். ஆண்டவர் தேவ ஆவியானவரை பெற்றாரே, தேவனால் ஞானஸ்நானம் எடுத்தாரே, அவரும் ஆண்டவருடைய நாமத்தை தேவனை அவர் நம்பி இருந்தாரே, பின்பு ஏன் அவருக்கு இந்த சோதனை வந்தது யோசித்து பாருங்க. ஞானஸ்நானம் எடுத்தார்,
தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கினதை அவரே கண்டார் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே, இந்த 3ஆம் அதிகாரம் கடைசி 16 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசுகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய நேசுகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போ தேவன் பிரியப்பட்ட இந்த நேசகுமாரனை பார்க்கும்போது அவர் அவ்வளவாய் பிரிய வைத்தார் தேவன். அந்த பிரிய வைத்த இயேசுவுக்கு சோதனை வந்தது. இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு என்ன செஞ்சாராம்? கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி. சாதாரணமாக அல்ல, பிசாசு இயேசுவை பக்கத்தில் கூட வர முடியாது, இயேசுவை இடத்துல பேசக்கூட முடியாது. இயேசுவை கண்டாலே இல்லை இயேசுவிடத்தில் வந்தாலே அவன் வேதனைப்படக்கூடியவன், அவன் வேதனைப்பட்டு ஓடக்கூடியவன். இயேசுவின் கண்களுக்கும் இயேசுவின் வார்த்தைகளுக்கும் அவன் பயப்படக்கூடியவன். அப்படிப்பட்ட சோதனைக்காரர் இந்த இயேசு ஆவியானவராலே அங்கு வனாந்தரத்துக்கு சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதனால தான் வனாந்தரத்தில் இயேசுவை இந்த சோதனைக்காரன் சோதித்தான் என்று பார்க்கிறோம். சரி, வனாந்தரம் என்றாலே நாம் யோசித்து பார்ப்போம், வனாந்தரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? ஆண்டவர் இரவு பகலாய் அவர் ஜெபித்தார், உபவாசம் இருந்து ஜெபித்தாரே. அவர் ஜெபித்தார் என்று சொன்னால் வனாந்தரத்தில் என்னெல்லாம் இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து பல வருடமாக பல நாட்களாக இந்த அதிகாரத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இதிலிருந்து இந்த வனாந்தரத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இந்த வனாந்தரத்தில் என்ன இருந்தது? ஆண்டவர் எவ்விதமாய் சோதிக்கப்பட்டு, மாம்சத்தில் எவ்விதமாய் சோதிக்கப்பட்டு அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். யோசித்து பாருங்க. வனாந்தரத்தில் என்னெல்லாம் இருக்கும்? எல்லாரும் சொல்லுங்கப்பா, வனாந்தரம் என்ன இருக்கும்? என்ன இருந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே இருந்திருக்கு. வனாந்தரத்தில் காடு இருந்திருக்கும், அப்படி தானே? வனாந்தரத்தில் காடு இருந்திருக்கும், காற்று இருந்திருக்கும், வனாந்தரத்தில் வெயில் அடிச்சிருக்கும், இரவு வேலையாக இருந்தால் மழை பெஞ்சிருக்கும், இரவு வேலை இருந்தால் பனி பெஞ்சிருக்கும். மழை பெய்ய கூடுமானால் வனாந்தரத்தில் பெய்யாது மழைன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பெஞ்சிருந்தால் மழை பெஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி வனாந்தரத்தில் என்ன இருக்காது? குடியிருப்பு இருக்காது, மனிதர்கள் இருக்க மாட்டார்கள், கடைத்தெருவு இருக்காது, உணவு கிடைக்காது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடைப்பாது, எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு வனாந்தரமான இடத்தில்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரவு பகலாய் 40 நாள் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு ஊக்கமாக ஜெபம் பண்ணியிருப்பார், தேவன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்து ஜெபிப்பார். இதற்கு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், ஆண்டவர் தேவ சித்தப்படி அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை, அதாவது தேவ ஆவியை புறாவை போல அவர் மீது இறங்கினபடினாலே அவரிடத்தில் இறங்கின அந்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் என்று சொல்லி அவர் கொண்டு போனபடினால்தான் அவரால் அங்கு இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க முடிந்திருந்தது. தண்ணீர் குடிக்காமல் ஜெபிக்க முடிந்தது, சாப்பிடாமல் ஜெபிக்க முடிந்தது, மனிதனுடைய உதவி இல்லாமல் தயவும் இல்லாமல் அவரால் அங்கே வாழ முடிந்தது. இரவு பகலும் 40 நாள் என்றாலே அவருக்கு என்ன செஞ்சிருக்காது? யாரையும் பார்க்கணும் நேரம் இருந்திருக்காது. இந்த வனாந்தரத்தில் என்ன இருக்குன்னு அவர் ஆராய்ந்து பார்க்க நேரம் இருக்காது. ஏன் என்று சொன்னால் இரவு பகலும் 40 நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 12 மணி நேரம் ஜெபித்தாரு, 12 மணி நேரம் ஜெபிக்காம இருந்தார் அப்படின்லாம் வேதத்தில் சொல்லலை. இரவு பகலும் 40 நாள் அப்படின்னால் 24 மணி நேரம் ஒரு நாளுக்கு என்றால் அவர் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறாரு. அப்படின்னால் ஆண்டவர் ஜெபம் எவ்வித வல்லமையாக இருந்தது, அந்தனுடைய ஜெபத்தினுடைய வேலை எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் பாருங்க. இப்படி ஜெபித்து ஆண்டவர் முடித்து வந்தபடினால தான் இந்த 3ஆம் வசனத்திலே, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தோம், அவருக்கு என்ன ஆயிட்டான்? பசி உண்டாயிற்று என்று சொல்லி சோதனைக்காரரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஏனென்றால் அவருக்கு 2ஆம் வசனத்திலே பசி உண்டாயிற்று என்று சொல்லி இவர் சோதனைக்கார வந்து சோதிக்க ஆரம்பிச்சா. அங்கே பசி அவர் ஆயிட்டு. ஏன் பசி ஆயிட்டு? இரவு பகல் 40 நாள் உபவாசம் இருந்தபடினாலே பசி ஆயிட்டு. உபவாசிக்க போனது யாரால் அவர் போனார்? யாரால் கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவராலே அவர் கொண்டு போகப்பட்டபடினாலே அவருடைய சித்தம் 40 நாள். அவர் முடித்த பின்பு பசியாயிட்டு. ஆக அந்த நேரத்தில் தான் சோதனைக்காரன் வருகிறார்.
ஏனென்று சொன்னால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சோதனைக்காரன் வந்தா சோதிக்கிறான் பாருங்க, பசியாயிட்டு இந்த பசியை காண்பித்து கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும். எப்படி இயேசுவை குறித்து அவனுக்கு தெரிந்தது? இயேசு இந்த கல்லுகளை அப்பங்களை ஆக்க முடியும் என்று சொல்லி எப்படி அந்த சோதனைக்காரன் பிசாசுக்கு தெரிந்தது? அவர் இரவு பகலாய் 40 நாள் ஜெபித்து அவர் ஒன்றும் புசியாமல் இருந்தபடினாலே அவர் வல்லவர். தேவ ஆவியானவர் அவர் மீது இருக்கிறதை அவனும் அறிந்தபடினால அவரை சோதிக்க ஆரம்பித்தார். இந்த சோதனையில ஆண்டவர் பசியாயிட்டு இந்த சோதனைக்காரன் சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி நம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ளுவோம், பசியை தீர்த்து கொள்வோம் என்று சொல்லி இயேசு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. மாறாக அடுத்த வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனத்திலே ஒரு வாசி கேட்போம். அவர் பிரயத்தனமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. ஆவியானவர் வளர்ந்து கொண்டு போனார். ஆவியானவர் உபவாசத்தை நிறைவேற்ற உதவி செய்தார். அப்படியானால் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொன்னால் யார் ஆகாரம் கொடுத்திருக்கணும்? யார் ஆகாரம் கொடுக்கணும்? ஆவியானவர் ஆகாரம் கொடுக்கணும். தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியானவர், தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர், தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனுஷர்கள், இல்லைன்னு சொன்னால் அவர் உதவி செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் அவருக்கு ஆகாரம் கொண்டு வந்து தேவன் அனுப்பினதை அவர் அறிந்திருந்தால் சாப்பிட்டு இருப்பாரு. அங்கே யாரு கல்லுகளை அப்பமாக்கும்படி சொன்னா? பிசாசு, சோதனைக்காரன் சொன்னா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த நான் சாப்பிடனால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பா. அதனால தான் தேவன் சொல்லட்டுமே, இந்த அப்பங்களை சாப்பிடும்படி, இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி தேவன் சொன்னால் அதை செய்து அது சாப்பிடுவேன் என்று உள்ளான அர்த்தமாய் இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய போஜனம், நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை, நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா? நான் ஜெபித்ததன் மூலமாய் வருகிறதா? நான் பல நாட்களாய் பல மாதமாய் ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு அதற்கேற்ற இந்த அனுக்கிரத்தை அவருடைய நாமத்தினாலே, அவருடைய வாயின் வார்த்தையினாலே, வாக்கு தத்தம் கொடுத்த வசனத்தினாலே எனக்கு தந்தார், எனக்கு ஜெபித்தேன், கிடைத்தது என்று சொல்லி. ஏனென்றால் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் கூட ஜெபிக்காமல் கிடைக்கிறது அநேகம் இருக்கிறது. அதுதான் லஞ்சன் என்று சொல்லுவாங்க, அநியாயம் என்று சொல்லுவாங்க, அக்கிரம் என்று சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான காரியம் வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெறாம நாமளே பிசாசு காட்டுறது. பண ஆசை, புகழாசை, பேராசை, பதவி ஆசை, இன்னுமாக இந்த உணவு ஆசை கூட இருக்கலாம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சாப்பாடு கிடைச்சா போதும், அது எங்கிருந்து வருகிறது, யார் தந்தது, அது உண்மையாய் தந்ததா அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்காம ஏதோ கிடைக்குது, சாப்பாடு கிடைச்சா போதுன்னு சொல்லி சாப்பிட்டு நம்முடைய பசியாற்றிக் கொள்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர் தேவனுடைய வாயிலிருந்து தேவன் சொன்னால், தேவன் உணவு தந்தால் அவர் சாப்பிட ஆயத்தமாக இருந்தால், இந்த பிசாசை பார்த்து சொன்னால் என்ன சொல்ல, இது தேவனுடைய வாயிலிருந்து வரப்படுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அடுத்த சோதனையை குறித்து நாம் பார்க்கும்போது, இதே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அடுத்த சோதனையை குறித்து பாருங்க என்ன சொல்லுகிறது. வேதத்திலே வாசிங்க, 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இங்கே பாருங்க, சோதனைக்காரன் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை, இயேசு தேவனுடைய வார்த்தையை அவர் பயன்படுத்தினபடினால், அவர் தேவனுடைய வார்த்தையை சொன்னபடினாலே, பிசாசுக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து காட்டினபடினாலே இந்த பிசாசு என்ன செய்தான் பாருங்க, இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை அவனும் பயன்படுத்துகிறதை இங்கே பார்க்க முடிகிறது.
எங்கே பாருங்க 5ஆம் வசனத்தில் பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு, வனாந்தரமான அல்ல, அசுத்தமான இடத்துக்கு அல்ல, விக்கிர கோட்டைக்கு அல்ல, அவரை எங்கே கொண்டு போனானா பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் இங்கு தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, பரிசுத்த நகரத்திலும் ஏதோ ஒரு வீட்டில் அல்ல, அது தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திலே உப்பரிக்கையின் மேலே, அதாவது தேவனுடைய ஆலயத்தின் மேலே கொண்டு போய் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனால் இங்கே இருந்து என்ன செய்யும், தாழ கொதியும். வேதத்தில் எழுதியிருக்கிறதே, உம்மை குறித்து கட்டளையிடுவார், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேத வசனத்தை இது பிசாசு காட்டுகிறான். ஆண்டவர் வசனம், இயேசு வசனம் சொன்னதுனால பிசாசு வசனத்தை சொல்லதான் பாருங்க. நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய வசனம் வேதத்தில் எழுதியிருக்கிறது, அந்த வசனம் தேவனிடத்தில் வந்ததா, தேவ ஆவியினால் அருளப்பட்டதா, தேவன் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டதா, அது எது நிமித்தமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்த்து இந்த பிசாசுடைய சோதனைக்குள் வீழ்ந்து விடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பாதம் கல்லில் இராதபடி, உம்முடைய பாதம் கல்லில் இராதபடிக்கு உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார் என்று எழுதியிருக்கிறதே, வசனம் தானே. அப்போ நம்ம குதிப்புமென்னு சொல்லி ஆண்டவர் அங்கிருந்து என்ன செய்யலை, அவர் குதிக்கலை, தாள குதிக்கலை. அவர் சொன்னார், அடுத்த வசனத்தை பாருங்க, 7ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் திரும்ப வசனத்தை அடிச்சுறாரு, பயன்படுத்துகிறார். வசனத்தை அவர் எடுத்து பிசாசில் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாக. பரீட்சை பாராதனை என்ன அர்த்தம், பரீட்சை பாராதனை என்ன அர்த்தம், இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த சோதனை வச்சு சொல்லுவாங்க, சோதிக்காதங்கன்னு அர்த்தம். என்ன ஏன் சோதிக்கா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சில வேளை நம்ம ஒரு சாதாரண எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும்னு வச்சுக்கிடுங்களேன், நமக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது, அவசரமாக தேவைப்படுது, நமக்கு தேவை, முக்கியமான தேவை, வேறு எந்த வீணான செலவுக்கு அல்ல, அவசியமாக நம்முடைய குடும்பத்திற்கோ பிள்ளைகளுடைய படிப்புக்கோ இல்லை திருமண காரியத்தில் எதற்கோ ஒரு 10,000 ரூபா அவசரமாக தேவைப்படுது. ஒரு மணிநேரத்தில் போய் கேட்குறோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த மணிநேரத்துலேயும் பணம் இல்லை, அவருக்கும் ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ அந்த மனிதனும் சொல்கிறாரு, ஏன்ட்ட பணம் இல்லைன்னு சொல்லி நம்ம விட்ட பாடம் இல்லை, திரும்பவும் போய் எப்படியாவது ஒரு 10,000 ரூபா வீட்டிலேருந்து எடுத்துதா, ஒரு பீரோலேருந்து எடுத்துதா, இல்லை பேங்க்லேருந்து எடுத்துதா, இல்லை உன் சொந்தக்காரங்கிட்ட குடும்பத்தில் யாருன்றதை வாங்கித்தா அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏன்பா என்ன சோதிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்ன சோதிக்கா, எதுக்கு அர்த்தம், அப்போ 10,000 எப்படி ஆயிலும் வீட்டிலேருந்து வந்துடாதா, இந்த 10,000 பேங்க்லையாவது அவன் வச்சிருக்க மாட்டானா, இந்த 10,000 அவங்க சொந்தத்தில் யாரிலையாவது வச்சிருக்க மாட்டானா, எப்படியாவது இவன் எங்கேயாவது இந்த 10,000 வந்து நமக்கு தந்துட மாட்டானா என்று சொல்லி நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். ஏன்பா என்ன சோதிக்கா, நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே, பணம் இல்லைன்னு சொல்லிட்டேனே, ஏன் என்ன சோதிக்கான்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த சோதனைக்கார திரும்ப வந்து சோதிக்கா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவர் எப்படி ஆகிலும் நினைச்சுவாரு, குதிச்சிருவாரா அவருக்கு சொல்லி நினைச்சிருவார்னு சொல்லி, அப்படியே இருந்தாலும் பரீட்சை பாராதிருப்பேன் என்று சொன்னா தேவகுமாரனை யாரு குதிக்க சொல்லியிருக்கணும், தேவால் ஒப்பாரிகளை சென்று போய் அவர் சொல்லியிருந்தாதான் என்ன செய்யணும், அவர் குதிக்கணும். நீங்கனாலும் சரி நானாலும் சரி, அவர் குதிக்கலை, அப்படி யாரும் குதிக்கக்கூடாது, குதிக்கணும்னு சொல்லி சொல்லவில்லை. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, வேதத்தில் தாவீது சொல்லி இருக்கிறாரு. ஆக ஆண்டவருடைய நாமம் மையப்படும்படியாக அவர் உன் தேவனாய் கர்த்தரை என்ன செய்யாத பரீட்சை பாராதிருப்பாய் என்று சொல்லி எழுதியிருக்கிறது என்று சொல்லி வசனத்தை தான் சுட்டி காமிச்சாரு. எனக்கு அருமையான தேவஜனமே, பிசாசு வந்து இப்படிதான் என்ன செய்வான், சில வேளை சோதிப்பான். இது மரணத்துக்கு ஏதுவாக இருக்கலாம், வியாதிக்கு ஏதுவாக இருக்கலாம், ஆண்டவருடைய வசனத்தை மீறி நடப்பதுக்கு ஏதுவாக இருக்கலாம். நம்ம ஏதாவது இதில் சோதிக்கப்பட்டு ஏதாவது நம்ம வழி தப்பி போவதற்கு பாவ வாழ்க்கையோ, வசனம் இல்லாத வாழ்க்கையோ, ஜெபம் இல்லாத வாழ்க்கையோ, பணத்தை காட்டியோ புகழை காட்டியோ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதித்து பார்க்கும்படியாக பிசாசனம் காட்டுகிறான் தான். அதிலிருந்து நம்ம விழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா தேவன் இது இயேசுவை குதிக்க சொல்லலைங்கிறதுனால அவர் உப்பரிக்கு, தேவாலயத்து உப்பரிக்கு மேலிருந்து அவர் குதிக்கவில்லை. அல்லேலூயா. சோதனைக்காரன், அவர் சோதிக்கப்பட்டபடினாலே இந்த சோதனையை அவர் சகித்தார், தேவனுடைய வார்த்தையினாலே சகித்தார் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், அடுத்த சோதனை என்ன, இங்கே வேதத்தில் என்ன சொல்லப்படுகிற வாசிங்க,
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்தங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், அதாவது பிசாசை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். சோதனைக்காரன் எப்படி சோதிக்கிறான் பாருங்க. முதலாவது பார்த்தான், கல்லுகளை காட்டி அப்பமாக்கும்படின்னு சொன்னான். இரண்டாவது தேவாலயத்தில் ஒப்பறிக்கை, அது வேறுடைய யாரும் விடல, தேவனுடைய வீட்டில் போய் நிப்பாட்டி அங்கிருந்து குதியும் அப்படின்னு சொல்லி குதிக்க சொன்னான். ஆண்டவர் தேவனாய் கர்த்தரை பரிசை பாராதே என்று சொன்னார். இங்கே மூன்றாவது சோதனை என்னன்னு பாருங்க. அங்கே மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையில், அப்படின்னா தான் சாதாரண மலையில், மிகவும் உயர்ந்த மலை, அந்த மலையில் கொண்டு போனாதான் உலகத்தை காட்ட முடியும். திருநெல்வேலியை காட்ட முடியும், மெட்ராஸை காட்ட முடியும், இந்தியாவை காட்ட முடியும். இந்த உலகத்தில் உயர்ந்த மலையில் இருக்கிறதெல்லாம் காட்டி, இங்கே வேதம் அதான் சொல்லுகிறது, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தான் என்று பார்க்கிறோம். உலக சகல ராஜ்யங்கள் என்றால் என்ன? எத்தனை பேர் ஆளுகிறாங்க பாருங்க, எத்தனை பேர் ராஜாக்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ராணியாக இருக்கிறாங்க, எவ்வளோ மந்திரி மாதிரி இருக்கிறாங்க. அது மாத்திரம் மகிமையும், எத்தனை ஜனங்கள் பாருங்க ராஜாவை வணங்குறாங்க, எத்தனை பேர் பாருங்க ஒருவர் எப்படி மகிமையாக இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை வணங்குவாங்க, இந்த ராஜாக்கள்லாம் உண்மை வணங்குவாங்க, ஜனங்கள்லாம் உண்மை வணங்குவாங்க. பாருங்க இந்த உலகத்தில் எவ்வளோ வீடு இருக்கு, எவ்வளவு கடைகள் இருக்கிறது, எத்தனை நாடு இருக்கிறது, எத்தனை நாட்டில் பொண்ணு வெளி இருக்கிறது, சகல ராஜ்யங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு நம்மை வஞ்சித்து விடாதபடி நாம் உலகத்தை பார்த்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பணம் தேவையா, பேர் தேவையா, புகழ் தேவையா, நகை தேவை, எது தேவைனாலும் பரவாயில்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறந்து விடுவாங்க. இங்கே பார்க்கிறோம். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அப்பொழுது இயேசு, அப்பால போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. பிசாசை அதட்டினாரு. எத்தனை பேர் நம்மை ஏமாற்றுகிற பிசாசை நாம் அதட்டி துரத்தி நாம் ஜெபித்து வாழ்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏன்னா பல பேருக்கு பிசாசு கண்டாதான் பயம், ஏசப்பாவை கண்டா பயமே கிடையாது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணுமா, ஆண்டவருடைய ஓய்வு நாளை ஆசரிக்கிறோமா, உபவாசி ஜெபிக்கிறோமா, ஆண்டவருடைய பரிசுத்த கட்டளையை கை கொள்ளணுமா, ஜெபம் பண்ணணுமா, ஆண்டவருக்கு அன்பாய் இருக்கிறோமா, இந்த உலகத்தில் வசனத்தை கை கொள்ளணுமா, ஊழியம் செய்யணுமா, அவரை ஆராதனை செய்யணுமான்னு சொன்னால் பயமே வராது. எல்லாருக்கும் ஒரு அசால்ட்டு தனம். 2ஆம் மணி அடிக்கட்டுமே, பறவை போயிடலாம், அப்படிதானே? 2ஆம் மணி அடிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுமே, மணி அடிக்கும்போது குளிச்சா போனால் காணாதா? நம்ம சார்வால் தானே, நம்ம தானே சம்பளம் கொடுக்கும். சார்வால் பேசாமல் இருங்கன்னா அவர் பாட்டு இருக்க போகிறாரு, இல்லைன்னா சார்வால் மாற்ற போகிறோம். இப்படி தான் சபைகளிலே ஒரு ஆண்டவருக்கு பணியக்கூடிய ஒரு பணிவு அது உண்மையாக இருக்கவில்லை. நேரப்பட வரணும். மணி அடித்த உடனே எதுக்கு அடிக்காங்க? முதல் மணி அடித்தா விட்டது, நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஆலயத்துக்கு வாருங்கள் என்று தான் அர்த்தம். புறப்பட்டு வாங்க, ஆலயத்தில் வந்து பணிந்து கொண்டு ஜெப நிலைமையிலே, தேவனை ஆராதிக்கிற நிலைமையிலே உங்களை மறந்து வெறுத்து ஜெப வீட்டிலே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, வாருங்க, அர்ப்பணிங்க, பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அர்த்தம். இது அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, வயசானவங்க மட்டும்தான் முதல்ல வருவாங்க, சும்மா இருக்கிற தாத்தா பாட்டி அவ்வளோதான் வருவாங்க. பட் சின்ன பிள்ளைகள்லாம் என்ன செய்யறது கிடையாது, பையே வராங்க. இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், வரும்போது 5-6 பேர் தான் இருந்தாங்க. சார் 10 மணி அடிங்க, நம்ம ஜெபமணி ஆரம்பிப்போம்னு சொல்லும்போது 2 பாட்டு படிக்கட்டுமே, ஜனங்கள் கொஞ்சம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், சார் நீங்கள் 11 மணிக்கு அடித்தாலும் சரிதான், மக்கள் வரும்போது தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. நீங்கள் 2ஆம் மணி அடித்த பிறகு தான் அடிச்சிட்டுன்னு வருவாங்களே தவிர, நீங்கள் எத்தனை பாட்டு படித்தாலும் சரி, மணிக்கணக்காக ஜெபமானாலும் சரி, ஏசப்பாவே வந்துட்டு போனாலும் சரி தான், நம்ம மக்களுக்கு பிசாசை கண்டாதான் பயம் இருக்குமே தவிர, ஆனால் ஏசப்பாவை கண்டா ஒரு நாளும் என்ன செய்யாது, பயமே இருக்காதுன்னு நான் சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஏன்னா பிசாசை கண்டா ஏன் பயம்? நைட்டு 7 மணிக்கு இந்த தெருவில் அந்த தெரு போனால் பயம் இருக்கும், அங்கே பிசாசு நடமாடுதுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல இருட்டுக்குள்ளே போனால் அங்கே பிசாசு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்து வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போக மாட்டாங்க. சில பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கு, பெருசாக வாலி பிள்ளைகள் இருப்பாங்க, ஏமா பார்த்துருப்பாங்க என் கூட அப்படிங்கிறது இருக்குது. பின்னால் போகிற பயப்படுற பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. சில வேளையில் எப்பா 7 மணிக்கு அங்கே பிசாசு ஏதோ சத்தம் கேட்கும்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் கிடையாதா?
ஏசப்பா நம்ம கூட இருப்பாரு, பிசாசு என்னை அணுகாதுன்னு யாருக்குமே விசுவாசம் இல்லை போலுக்க. அப்படி வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல விசுவாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தணும். இயேசுவின் வல்லமை ஆவியானவர் என்ன கூட இருக்கும்போது அந்த பிசாசை துரத்த எனக்கு வல்லமை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. ஏன்னா என்னோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அவர் பெரியவர். இதுதான் சொன்னேன், பிசாசுக்கு பயப்படுகிற பயத்தை காட்டிலும் ஏசப்பாவுக்கு தேவனுக்கு பயமில்லாமல் போயிட்டு எத்தனை வாலிபர்கள், எத்தனை குடும்பங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று எண்ணமில்லை, தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் எண்ணமில்லாமல் எத்தனை குடும்பங்கள், எத்தனை சந்ததிகள் இன்றைக்கும் சீர்குலைந்து பிசாசு இடம் கொடுக்கிறது. ஆலயத்துக்கு போய் என்ன கண்டோம், கொஞ்ச நேரம் செல்லு பார்ப்போமே. ஆலயத்துக்கு போய் என்ன கண்டோம், ஒரு டிவி போட்டு ஒரு சினிமா பார்த்துருவோமே, அதில் இருக்க சந்தோஷம் தேவனை தொழுது கொண்டா அவங்களுக்கு கிடைக்குன்னு எண்ணமே இல்லவே இல்லை. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை ஜெபம் பண்ணோம். ஆண்டவருடைய ஆலயம் என்றாலே அவசரமாக இத்தனை மணிக்குள்ளே போகணும். 9 மணிக்கு முதல் மணி, 9 மணிக்கு 2ஆம் மணினா முதல் மணி அடிக்கிறதுக்குள்ளே வீட்டிலிருந்து புறப்படணும்னு அவசரமாக செய்யணும். உலக எஜமானுக்கு இருக்கிற பயம் உலகத்தில் உள்ள ஜனங்கள் எஜமானுக்கோ இருக்கிற வேலைக்கோ கடைக்கோ வியாபாரத்திற்கு இல்லாத பயம் நம்ம ஏசப்பாவுக்கு பயப்படுகிற பயம் ஏசப்பாவுக்கு இல்லை. கடையை திறக்கணுமா கரெக்டாக போவாங்க, வேலைக்கு போனால் கரெக்டாக போவாங்க, ரயில் பயணம் போகணுமா கரெக்டாக போவாங்க, ஏரோப்ளைன் ஏறணுமா 2 மணிக்கு முன்னால் போய் ஏர்போர்ட்டில் போய் இருப்பாங்க. ஆனால் ஆலயத்துக்கு மட்டும் தேவனுடைய காரியம் மட்டும் பாருங்கள், பயமே இருக்காது. பாட்டு முடியட்டுமே. எனக்கெல்லாம் நான் என் குடும்பத்தில் பிள்ளைகள்லாம் என்ன சொல்கிறதுனா, மணி அடிச்சோன்னு போயிருங்க. ஆரம்ப ஜபத்தில் 2ஆம் மணி அடிக்கும் போது என்ன செய்யணும், அன்னைக்கு அந்த நேரத்தில் ஆலயத்தில் இருக்கணும். நாங்களாம் மணி அடித்தோடனே வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். 4 பாட்டு படிப்பேன். எங்களுடைய ஊரில் 4 பாட்டு இல்லை 5 பாட்டு படிப்பேன். ஏன்னா அரை மணி நேரம் கழித்து தானே மணி அடிக்கும். அந்த அரை மணி நேரத்தில் எத்தனை பாட்டு படிக்க முடியுமோ பாட்டு படிப்பேன். ஆலயத்தில் இருக்கிற சில காரியங்கள், ஜன்னல் திறக்காமல் இருக்கிறதா, சேர் போடாமல் இருக்கிறதா, எதை ஒழுங்கு பண்ணணும்னு சொல்லி மணி அடிக்கும் முன்பதாக ஒழுங்கும் பண்ணி நான் ஆயத்தப்படுவதற்கு அர்ப்பணித்து என்னை மாத்திரமல்ல, என் மனைவி இருந்தாலும் என் பிள்ளைகளை இருந்தாலும் ஆலயத்துக்கு 2ஆம் மணி அடிக்கு முன்னால் வந்துடணும். பிள்ளைகள் பையன் இசைக்கருவி ஆலயத்தில் வாசிப்பான். 2ஆம் மணி அடித்தோன்னு ஜெபம் பண்ண பொறுப்பு அங்கே போய் இருந்து மாட்ட முடியாது. சீக்கிரமாக போ. எல்லாரும் ஆயத்தப்படி குடும்பத்தை எல்லாரும் சேமிச்சிருது போகிறது. நான் பார்க்குற ஆள்கிட்டே அதான் சொல்லுவேன், நம்ம கிறிஸ்துவங்க வர்றது ஒரு 1.5 மணி நேரம் ஆலயத்தில் இருக்கோம். அந்த 1.5 மணி நேரம் ஆலயத்தில் 6 நாள் வேலைக்கு போயிட்டு இந்த ஓய்வு நாளில் 1.5 மணி நேரம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்க முடியலையா? சொல்லுவேன், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி. நான் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் அசால்ட்டு. லேட்டாக வந்தவங்கலாம் என்ன பாடுபட்டுருக்காங்க தெரியுமா? சொல்லி வரமாட்டாங்க. 10 மணி ஆலயத்துக்கு 10:30 வருவாங்க, 11 மணிக்கு வருவாங்க. ஆஸ்பத்திரியில் போய் 1 வாரம் இருப்பாங்க. ஆஸ்பத்திரியில் போய் 1 வாரம். இங்கே 1.5 மணி நேரம் இருக்க முடியாது, பயம் கிடையாது. அங்கே பிள்ளைக்கு பயந்து, நம்ம வியாதிக்கு பயந்து 1 வாரம் 10 நாள் அங்கவே நினைச்சுவாங்க இருப்பாங்க. இதுதான் கிறிஸ்தவங்களுடைய நிலைமை. ஆண்டவர் எப்படி வருவார், எப்படி வருவார் யோசித்து பாருங்க. நீங்கள் தான் என் நாமத்தினால தான் ஏன்ட்ட வர்றதுக்கே உங்களுக்கு மனசு இல்லையே. லேட்டாக வர்றது, பிந்தி வர்றது, பைய போகிறது, ஒரு வீட்டெல்லாம் வேலையில் செஞ்சு முடிச்சுட்டு வர்றது, இங்கே வந்து பாரு டயர்டாயிரும். அப்படிதானே சில பேர்லாம் கோயிலில் வந்தால் தூக்கம் வரும். அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. கோயிலுக்கு வந்தவரை தூக்கம், வீட்டில் தூங்க மாட்டாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. நைட்டு 10 மணி வரை வேலை செய்வாங்க, 11 மணி வேலை செய்வாங்க, தூக்கமே வராது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தாலே ஜெபம் வரணும், ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யணும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். இந்த பாட்டு எவ்வளோ அர்த்தமா இருக்கிறது, இந்த வார்த்தை எவ்வளோ வல்லமையா இருக்கிறது, இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. மகிமை இந்த ஆலயத்தில் பார்க்கணும். சங்கீதம் 27 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது விதமாய் தேவனுடைய ஆலயத்து குறித்து சொல்லுகிறதை பார்க்க. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 27 அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தாவீதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது என்பது ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா, இஸ்ரவேல் தேச ராஜா. இன்னும் நிறைய சொல்லுவாங்க. ஈசாயின் குமாரன் சொல்லுவாங்க, ஆடுகள் மேய்த்தவன் சொல்லுவாங்க, பல பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த ராஜா இந்த வசனத்தை எழுதி சொல்கிறாரு,
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. எப்போ ஆலயம் திறக்கோ ஓடி வந்துடணும், இல்லை எப்போ ஆலயத்திற்கோ வந்து தொழுது கொள்ளிடணும், எப்போ உங்க ஆலயம் கதவு திறக்கோ ஜெபம் பண்ணிடணும், ஆண்டவர் தொழுது கொள்ளணும். நம்ம எவ்வளவு பிந்துறோமோ அவ்வளோ எவ்வளோ பிந்தி வர பார்க்குறோமோ அவ்வளோக்குள்ளே பிந்தி வர பார்க்கும். தயவு செய்து இந்த ஜெப நேரத்தில் பிந்தி வரவே செய்யாதுங்க. அது பெரிய ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. பெரிய ஆசீர்வாதம் வேணும்னா சரியாக ஒழுங்காக வரணும், ஆண்டவருடைய பாதத்தில் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். சில வேலையில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற 100 பேர் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கைரேகை பதிக்கிறத ஒன்று வச்சுட்டாங்க. யார் எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை நிமிஷத்துக்கு வராங்க, 9 மணிக்குள்ளே வந்தாங்களா, 9:01 வந்தாங்களா, 9:05 5 நிமிஷத்தில் வந்தாங்களான்னு சொல்லி அந்த கையை ரேகை வச்சுட்டு தான் அவங்க கடைக்குள்ளே போக முடியும். உங்களுக்கு அசோக பக்கம் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறேன். சில இடத்துல அப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய 30 நாள் வேலையை பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் எப்போ வந்தாங்க, அரை மணி நேரமாக அதுக்கு ஏற்றபடி சம்பளம் பிடித்தோம், 1 மணி நேரமாக அதற்கு ஏற்றபடி சம்பளம் பிடித்து, இப்படியெல்லாம் ஆயிடுது, இப்படியெல்லாம் நினச்சது இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை முதல்ல நினைச்சிங்க, ஆமாம் புறப்பட வைத்து என்னை காலை எழும்ப வச்சு பைபிள் வாசிக்க வச்சு ஜெபனை வச்சு சாப்பாடு கொடுத்து முதல் மணி அடித்த உடனே போன்னு சொல்லி நினைச்சிடணும். கண்டிப்பாக கட்டளை கொடுத்து அன்பாக சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா என்ன செஞ்சிட வேண்டியதான், பெரம்ப சொல்லுங்களேன், பெரம்ப கையாளிட வேண்டியதான். பெரம்ப கையாளதவன் தன் பிள்ளையே நினைச்சிடானா பகைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் போட்டு நம்ம பிள்ளையை அடிப்பானே 4 பேர் பார்ப்பானேன்னு அல்ல, பைபிளில் சொல்கிறது தன் பிள்ளைகள் பரம்பை கையாளதவன் தன் பிள்ளையை நினைச்சிறானா பகைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 அடி கொடுத்தாதான் பிள்ளைகள் கேட்கும் பொழுக்க. அதனால் உங்களுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளை வரணும். ஏன்னா நானும் 8 வருஷம் சபோலியராக இருந்திருக்கேன், பார்த்துருக்குறேன். அம்மாமார் வந்துடுவாங்க, காலையில் எந்திரிச்சு வீட்டு வேலை செஞ்சு சாப்பாடு செஞ்சு வச்சு வீட்டில் அவிச்சு வச்சு தண்ணி பிடிக்க வச்சு பிள்ளைகளை குளிப்பாட்ட வச்சு வீட்டையாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க வந்துடுவாங்க. வீட்டையா அதுக்கு ஒரு பைய வருவார், அதுக்கு பின்னால் தான் சின்ன பிள்ளைகள் வரும். காரணம் அவள் செல்லும். பிள்ளைகளம்மா நீங்கள் போங்க நான் வாரேன்னு சொல்லி சொல்லுங்க பாப்பா. இல்லையா இனி பெண்கள் பக்கத்தில் உங்கள் பிள்ளைகளும் கணவரும் முதல்ல வரவங்களா இருக்கணும். வீட்டில் சொல்லணும், இங்கே இவ்வளோ வேலை நான் செய்கிறேனே, நான் ஆலயத்துக்கு போகிறேன், உங்களுக்கு ஏன் சீக்கிரம் போக முடியல, அப்படிதானே வேலைக்கு ஒழுங்காக போகிறீங்களே, காலையில் 7 மணிக்கு ஒழுங்காக போகிறீங்களே, ஆலயத்துக்கு 9 மணிக்குள்ளே ஒழுங்காக போக முடியாத நம்ம ஒரு உபாசேபத்துக்கு 2ஆம் மணி அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வர முடியாதா? இன்றைக்கி வேற இங்கே சாப்பாடு, உங்களுக்கு வேறு வேலையே இருக்காது காலையில், அப்படி தானே காலையில் இருந்தால் வீட்டில் பிள்ளைகள் படிக்க போனால் இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்காரங்க வேலைக்கு போனால் நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருப்பீங்க. எதாங்க மத்தியானம் சாப்பாடு ரெடியாக இருக்குது, என்ன வேலை? சில இடத்துல அதையும் அள்ளிட்டு நைட்டு கொண்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிற சபைகள் நிறையா இருக்குது. அப்புறம் ஏன் நமக்கு லேட்டு? யோசித்து பாருங்கள். பயம் இருக்கிறதா? கர்த்தர் உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம்? இதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி பிசாசை துரத்தினார். நீங்கள் உலகத்தை துரத்துகிறவர்களாக, பிசாசை துரத்துகிறவர்களாக, வெறுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்க விடும். அல்லேலூயா. எங்களுடைய ஒரே ஒரு சாட்சி மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நேராயிட்டு சோதனையும் பாடுகளையும் ஆண்டவர் பட்டதுனால பாடுகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஊழியம் செய்யும்போது பல ஜனங்கள் நிமித்தமாய் பாடு, அவரை சிலுவையில் அடித்தார்கள் பாடு, அவர்களை என்ன செஞ்சாங்க? சிலுவை சுமத்தினாங்க, முள்மொழி சூட்டினாங்க, பலவிதமான தீமையான மொழிகளை ஆண்டவர் பேசினாங்க, கன்னத்தில் அறைந்தார்கள், துப்பினார்கள், பல பாடுகளை இயேசு கிறிஸ்து சகித்தா. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 பிள்ளைகள், எங்கள் பெற்றோருக்கு 6 பிள்ளைகள். நான் 3 வயசாக இருக்கும்போது எங்கள் தகப்பனார் வியாதிப்பட்டு காலமாகி போயிட்டாங்க. எனக்கு 4 அக்காமார், 4 5வது 6வது தம்பி. எங்கள் அம்மா மாத்திரம் தான், எங்கள் அப்பா கூட பிறந்த ஒரே ஒரு சகோதரி, அவங்களுக்கு திருமணமாகி வெளியூரில் தங்கியிருந்தாங்க. அந்த காலத்தில் நான் சொல்லுது 45 வருஷம். அப்போ எல்லார்கிட்டையுமே வசதின்னு இருக்காது, எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. 6 பிள்ளைகள். எங்கள் அம்மா தனியாக விடுபட்ட சூழ்நிலை. 6 பிள்ளைகள் யார் சாப்பாடு? வேலை கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு அப்போ வயசு 30 வயசு தான். ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணிட்டு. எங்கள் அம்மாவுக்கு 19 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 21 வயசு. 33 வயசில் எங்கள் அப்பா மரித்து போனாங்க. 12 வயசில் நாங்கள் 6 பிள்ளைகள். பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். யாருமே உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட அந்த காலத்தில் யார்கிட்டையுமே வசதி இல்லை. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எங்கள் தாயார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு படித்து கொண்டாங்க.
6 பிள்ளைகளை வச்சு நான் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அவிசுவாசமாக வேதனைப்படாமல், கத்தருக்காய் என் பிள்ளைகளை வளர்ப்பேன், கத்தருக்காய் நான் வாழுவேன், ஏசப்பா எப்படியாவது என்னை என் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவர் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு காலை 5 மணிக்கு எழுந்து ஜெபிப்பார்கள். ஆலயத்து காலை ஆராதனை இன்ன வரைக்கும், இன்னைக்கு 72 73 வயசாகுது. ஆலயத்தில் சார்வாளுக்கு அடுத்தால ஒரு ஆள் இருக்காங்கன்னா எங்கள் அம்மா தான் இருப்பாங்க. ஆம்பளைகள் கூட இருக்காது, பெண்கள் கூட இருக்க மாட்டாங்க. எந்த பணி ஆனாலும் சரிதான், காலை 4:30 எந்திரிச்சு ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை, ஜீவனுள்ள தேவனை தேவனாய் கத்தரை மாத்திரம் பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தை இருந்தபடினாலே காலை ஆலயத்துக்கு, இரவு ஆலயத்துக்கு ஜெபம் ஆண்டவர் மீது பயபக்தியோடு வைத்ததுனால எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 3 அக்காமார் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னமாக நானும் நல்ல ஆண்டவருக்குள் என்னை வந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி கர்த்தருடைய கரம் எங்கள் குடும்பத்தை தாங்கி 6 பேரில் 4 பேர் முழு நேர ஊழியக்காரர் இருக்கிறோம். ஒரு எல்லை சொல்லுங்க பாப்பா. இல்லையா? 4 அக்காவுக்கும் திருமணம் ஆசீர்வாதமாய் நடந்தது. அவங்க 3 பேர் ஊழியக்காரங்க. மூத்த அக்காவுக்கு மரபத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஊழியக்காரங்க தான். அவங்க உடல் சரியில்லாதனால இப்போ ஊழியம் செய்யலை. அப்படி ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தார். பழமொழி கூட சொல்லுவாங்க, 5 பெற்றவன் ஆண்டி ஆயிடுவான்னு சொல்லி. ஆனால் 4 பெண் குழந்தைகள், குடும்பத்தில் வருமானம் இல்லை, ஆண் துணை இல்லை, எந்த ஒரு காரியம் இல்லாமல் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த ஜெபமும் வேத வசனம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை தேடுபடினாலே மணி அடிச்சோடனே போயிடுவாங்க. 2 மணி அடிச்சவரெல்லாம் போக மாட்டாங்கம்மா. எந்த சம்மாத்திய வரவும் கிடையாது. வந்த 4 மாப்பிள்ளையுமே கொடுத்த நாங்கள் 1 பவுன் போட்டாலும் பரவாயில்ல, உங்கள் பிள்ளைய நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறோம். ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். வேலைக்கு போய் 6 நாள் வேலை செஞ்சு அலைஞ்சால் கூட இந்த சம்பாத்தியத்தில் இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நாங்கள் செஞ்சு எங்கள் அம்மாவில் முடியாது. ஆனால் ஏசப்பாவை தேவனையே தேடி அவரையே ஆராய்த்து வந்தபடினாலே, ஆலயமே தஞ்சமுடைய மகிமையை ஆலயத்தில் பார்ப்பேன் என்று விசுவாசம் இருந்தபடினாலே இன்றைக்கி எல்லா அக்காமாரும் இன்றைக்கி ஆசீர்வாதமாய் சொந்த வீடுகளிலே நல்ல ஊழியத்திலே ஆண்டவருடைய கிருபைக்குள், கிறிஸ்துவுக்குள் கிருபையிலே எல்லாரும் வாழ்ந்து வருகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. தேவனுடைய கிருபை அவிதமாய் மகிமை இந்த ஆலயத்தை நீங்கள் ஒழுங்காக வந்து பாருங்கள், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் ஊழி செய்கிறோம். என்னால் முழு நேர ஊழியர், நான் ரொம்ப படிக்கலை, 10வது தான் படிச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு தான் ஆண்டவருக்கு எப்படியாய் ஊழியம் செய்யணுன்னு ஆண்டவருக்குள் என் பிள்ளை வளர்த்து வருகிற 2 பிள்ளைகளுமே நல்ல 10வது படிப்பு. என் பையன் 450 மார்க் 10வது, என் மகன் 480 மார்க். 500க்கு 450 480 மார்க்கு. பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்க வைக்கல, சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சோம். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால, ஜெபத்தினால, வேத வசனத்தை வாசிக்க வைக்கிறதுனால, ஊழியத்துக்கு பிள்ளைகள் வருகிறதுனால கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலேஜ் அவனை சேர்க்கணும், என்கிட்ட 10,000 கூட இல்லை. நேற்று தினத்தில் ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணுதாங்க, நீ எதுக்கும் பயப்படாத தம்பி, நான் இருக்க, நீ ஏன் பயப்படுதா? என் விசுவாசம் அப்படிதான், எம்மட்டும் நடத்துறவர் இனிமேல் நடத்துவார், நீ எதுக்குமே பயப்படாதுன்னு சொல்லி நேற்று தினத்தில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து விட்டுட்டு வேலைக்கு செஞ்சால் கூட இவ்வளோ பெரிய மகிமை ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆண்டவர் எங்களுக்கு தந்தார், எனக்கு தந்தார், என் குடும்பத்துக்கு தந்தார், எங்கள் பெற்றோருக்கு தந்தார், சகோதரிகளுக்கு தந்தார். அநேகர் இப்படி நீதியை வாழ்கிறவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் ஆண்டவருக்கு வைரமே வாழ்ந்து இந்த பிசாசு கொண்டு வருகிற சோதனை, சோர்வுகள், பின்மாற்றங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருக்காய் வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு இதை கேட்ட வசனத்திற்காக ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. பல பிசாசு போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரே. பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 ஆண்டுகளாய் தன் ஆசையெல்லாம் விட்டு செலவழித்தும் அவளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இயேசுவை எப்படி ஆகிலும் தொட்டாகிலும் நான் சுகபெறுவேன் என்று சொல்லி ஆண்டவரை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தை அந்த ஸ்திரீ தொட்டாரே. இயேசுடைய வல்லமை புறப்பட்டு போனதே. ஆண்டவர் சொன்னார், என்னில் வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது யார் என்று சொல்லி. ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை தொடுகிறவர்களாக, ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உமக்கு நன்றி, இந்த வேளையில் உடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இல்லாமல் அல்ல, உம்முடைய பிரசனம் இல்லாமல் அல்ல, உம்முடைய பலன் இல்லாமல் அல்ல, உம்முடைய ஆவி இல்லாமல் அல்ல, ஆண்டவரே உம்முடைய தொழுதல் இல்லாமல் அல்ல, உம்முடைய சித்தம் இல்லாமல் அல்ல. ஆண்டவரே
ஆலயத்துக்கு வந்திருக்கிறது ஆண்டவர் நீர் எங்களை நேசிக்கிறபடினாலே, நீர் ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே, எங்கள் சோதனைகளை வேதனைகளை இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆண்டவர் வாழக்கூடிய வாழ்க்கை அத்தனையும் உம்மாலே உடைய வார்த்தையினாலே உம்முடைய நாமத்தாலே இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறபடினால் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, கானான் ஸ்திரீயுடைய மகளை நாங்கள் ஆண்டவர் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் அவளுடைய விசுவாசத்தை கொண்டு வந்து அதிகரிக்க பண்ணி ஆண்டவர் எஜமான மேஜலுக்கு இருந்த துணிக்கைகளையும் நாய்க்குட்டிகள் பொறுக்கிக் கொள்ளுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தினது போல ஆண்டவரே உடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களாக எல்லாரும் ஒப்பு விடுங்க. ஆண்டவரே, இனி நான் ஆலயத்துக்கு லேட்டாக வர மாட்டேன். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் 2 மணி அடிக்கும் முன்பதாக இந்த ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளுவோம், இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிப்போம், இந்த ஆலயத்தில் தேவனுடைய வசனத்தை கேட்போம், இந்த ஆலயத்தை பணிந்து கொள்ளுவோம். நீர் பரிசுத்தர் என்று சொல்லி, நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி, உமையே நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, பிசாசு எங்களை மயக்கி வைத்திருக்கிறானோ, எங்களுக்கு வேலை போதுன்னு இருக்கிறோமோ, பணம் போதுன்னு இருக்கிறோமோ, பேர் போதுன்னு இருக்கிறோமோ, எங்கள் வீடு வேலை எல்லாம் போதுன்னு இருக்கிறோமோ, அதிலே நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டுக்கிறோம்னு இருக்கிறோமோ, ஆண்டவரே அதெல்லாம் மாற்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு சாப்பாடு தந்தீர், நீர் எங்களுக்கு ஆண்டவரே உணவு தந்தீர், நீர் எங்களுக்கு வேலை தந்தீர், வருமானம் தந்தீர், நீர் எங்களுக்கு உடைய ஆவியை தந்தீர், அதிலே நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். அந்த ஆவியில நிரம்பி ஆண்டவரே நாமத்தை மையப்படுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் சோத்திரம் ஆண்டவரே உடைய பரிசுத்தாவியை தாருங்க, உடைய உன்னத பலத்தை நிரப்புங்க. பரிசுத்தாவி இல்லாமல் ஒருவர் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை காணும்படியாக ஆண்டவரே ஒரு ஆவியினால் ஜலத்தினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறதே. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழுகிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு வருகிறோமா? ஆண்டவருடைய அதிசயங்களை கண்டு வருகிறோமா? தேவனுக்கு பயந்து வாழ அர்ப்பணிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல நாளில் கூட ஆண்டவரே இந்த சபையின் எல்லா குடும்பத்திற்காக, எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, வெளியிடங்களுக்கு எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருக்கு வேண்டிய ஆசீர்வாதத்திற்காக, உடைய உன்னத பலத்திற்காக ஆண்டவரே சாத்தானில் சோதிக்கப்பட்டு வாழ்கிறார்களோ, வியாதியில் சோதிக்கப்பட்டு வாழ்கிறார்களோ, பலவீனத்தில் இருக்கிறார்களோ, கண்ணீர் கவலையோடு இருக்கிறார்களோ, எல்லாரும் இந்த வேளையிலே உங்களுடைய கரம் நீட்டப்படும்படியாக ஆண்டவரே தேவனுடைய ஆவியை பெறாமல் இருக்கிறார்களோ, பொல்லாத ஆவினால் அழைக்கப்படுகிறார்களோ, பொல்லாத ஆவியினாலே வாழ்ந்து வருகிறார்களோ, சோதிக்கப்படுகிறார்களோ, ஏமாற்றப்படுகிறார்களோ, இந்த வேளையில் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே பரத்திலிருந்து நம்முடைய ஆவி ஊற்றுவீராக, நம்முடைய உன்னதமான பலன் உள்ள ஆவி ஊற்றுவீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவர் ஆவியை தரட்டும். ஆண்டவரே நீர் தருகிற ஆவி பரிசுத்தாவி தரட்டும். பரிசுத்தாவி கூடத்தில் வரும்போது நீங்கள் புது பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புது பலன், புது சமாதானம், புது சந்தோஷம் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவாராக. உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவர் என்ன தரணும்? ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு, பண தேவையோடு இருக்கிறவர்களுக்கு, வீடு தேவையோடு இருக்கிறவர்கள், வேலை தேவையோடு இருக்கிறவர்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டுமா? ஆண்டவர் இந்த நாளிலே அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை தேடும் போது தேடுங்களேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உம்மிடத்திலிருந்தே சகல நன்மைகளும் வர வேண்டும் ஆண்டவரே. ஆபிரகாம் சகல விதத்தில் ஆசீர்வதித்த தேவன், எங்களையும் சகல விதத்தில் ஆசீர்வதிங்களேன். அப்படி நடத்துவதற்காக நன்றி அர்த்தாவே மற்றும் நடத்தினவே இந்த உபா ஜபத்தில் எல்லாருக்காக நன்றி சொல்லுகிறோம். சபை ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நாளில் நம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மாத்திரம் மையமைப்படுவதற்காக நன்றி கர்த்தாவே. எல்லா துதியும் கனமும் மையமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். கடந்த மாதம் முதல் இந்த நாள் வரை கர்த்தருடைய வாழ்விலை செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்ல விரும்புகிறவர்கள் முன்னதாக வந்து சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். உடைய சாட்சிகள் சுருக்கமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.